தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய சூழ்நிலையில தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கக்கூடிய பணிகள் மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கூட்டணியில அதிமுக, பாஜக, பாமக உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய கட்சி போன்ற சிறிய கட்சிகளும் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில கூட்டணியை வலுப்படுத்தும் விதமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அமமுக மற்றும் தேமுதிக கட்சியினுடைய தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கு தங்களுடைய இசைவை தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகி வருகிறது. தொடர்ச்சியாக அவர்களிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில கூட்டணி வருகின்ற 23ஆம் தேதிக்குள் இறுதி வடிவம் பெறும் என்று தகவல் வெளியாகி இருக்கிறது. 23ஆம் தேதியே பிரதமர் தலைமையில இங்கே தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு திட்டம் தீட்டி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அன்றைய தினமே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஒரே மேடையில் தோன்றுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ச்சியாக இந்த பேச்சுவார்த்தையானது நடத்தப்பட்டு வருகிறது. 2 தினங்களுக்கு முன்பு தமிழகம் வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது தொடர்பாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணியுடன் ஆலோசனை நடத்தினார். அதனுடைய பலனாக அடுத்த சில தினங்களிலேயே பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதை உறுதி செய்திருக்கிறார். பாமகவுக்கான தொகுதியும் இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. தொகுதியுடைய எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று தினம் டெல்லிக்கு சென்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையில பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாஜகவுக்கான தொகுதியுடைய எண்ணிக்கை இறுதி செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே போல் தமிழகத்துல இந்த கூட்டணியை, தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது, மேலும் கூட்டணியில சில கட்சிகளை, குறிப்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை சேர்ப்பது, அவர்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை உள்ளிட்ட விவகாரங்கள் தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான அந்த தேர்தலுக்கான அந்த வெற்றிக்கான வியூகங்கள் தொடர்பாக நேற்று தினம் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினம் டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்கள் எடப்பாடி பழனிசாமி செய்திக்கு எந்த விதமான தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இறுதி வடிவம் கொடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூட்டணிக்கு இறுதி வடிவம் பெற்ற பின் வரும் 23ஆம் தேதி பிரதமர் மோடி தலைமையில் பிரம்மாண்ட விழா நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. அண்மையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருச்சி சென்ற நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக இணைந்தது. இந்நிலையில் இறுதி வடிவம் கொடுப்பதற்கான பணி தேசிய ஜனநாயக கூட்டணியில் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். பிரகாஷ், விவரங்களை தொடரலாம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமமுக, தேமுதிகவை இணைப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை மிக தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில அமமுக மற்றும் தேமுதிக கட்சியினுடைய தலைவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு தங்களுடைய இசைவை தெரிவித்திருக்கிறாங்க. சாதகமான பதிலை தெரிவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. ஏற்கனவே அதிமுக, பாஜக கூட்டணியில பாமக நேற்று தினம் அதிகாரப்பூர்வமாக இணைந்தது. பாமகவுக்கான தொகுதிகளும் இறுதி செய்யப்பட்டு விட்டதாக எடப்பாடி பழனிசாமி அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறார். நேற்று தினம் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை டெல்லியில சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கான தொகுதியினுடைய எண்ணிக்கையும் இறுதி செய்து இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது, வெற்றி பெறுவதற்கான வியூகங்களை வகுப்பது போன்ற பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக அமித்ஷா அவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி இருக்கிறார். தொடர்ந்து அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில பாமக இருக்கக்கூடிய சூழ்நிலையில தேமுதிக மற்றும் அமமுகவையும் கூட்டணியில் இணைப்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த 2 கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவதற்கு தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக அவர்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கையை இறுதி செய்யக்கூடிய அந்த பணிகள்ல இந்த பேச்சுவார்த்தையானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில வருகின்ற 23ஆம் தேதி பிரதமர் மோடி
தமிழகம் வர இருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழகத்துக்கு வரக்கூடிய திரு மோடி அவர்கள் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்ற இருக்கிறார். அந்த பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற இருக்கக்கூடிய கட்சிகளுடைய தலைவர்கள் அனைவரும் மேடையேற்ற திட்டமிட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக 2 கட்சிகளிடத்திலும் பேச்சுவார்த்தை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்தால் ஏற்கனவே அவர்கள் கூட்டணியில் இணைவதற்கு தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்து தொடர்ச்சியாக அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. அதுல அவர்களுக்கு சில கோரிக்கைகள் இருக்கிறது. அதுல ஒரு நெகோசியேஷன் நடந்துட்டு வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதையெல்லாம் முடிவடைந்து ஒரு சாதகமான ஒரு சூழல் ஏற்பட்டால் 23ஆம் தேதியே அமமுக மற்றும் தேமுதிக தலைவர்களும் மேடை ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவ்வாறு இல்லை என்றால் 28ஆம் தேதி நடக்கக்கூடிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடியுடன் அனைத்து தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் மேடை ஏறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தலை எதிர்கொள்வதற்கும் வெற்றி பெறுவதற்கு அனைத்து வகையிலும் வியூகங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் வகுத்து வருகிறார்கள். தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்ற ஒரு இலக்கை நிர்ணயித்து அவருடைய பயணம் மேற்கொண்டு வருவதாக தெரிகிறது. ஏற்கனவே கூட்டணியை வலுப்படுத்தக்கூடிய அந்த முயற்சியில தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார்கள். அதிமுக கூட்டணிக்கு தலைமை ஏற்கும் என்று தெரிவித்திருந்தாலும் அந்த கூட்டணியில புதிதாக பாமக மட்டும்தான் ஒரு பெரிய கட்சி, வாக்கு வங்கி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக பாமக இணைந்திருக்கிறது. வட மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு 10 மாவட்டங்கள்ல பாமகவுடைய வாக்கு வங்கி பெரிதும் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே போல அமமுகவும் தேமுதிகவும் இணைந்தால் மேலும் இந்த கூட்டணிக்கு வலு சேர்க்கும் என்று உறுதியாக நம்புகிறார்கள். அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் மற்றும் தேமுதிக 2 கட்சி தலைவர்களிடத்திலும் தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. இந்த 2 கட்சிகளை சேர்ந்த தலைவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைவதற்கு தங்களுடைய சம்மதத்தை தெரிவித்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவர்களுக்கான தொகுதிகளுடைய எண்ணிக்கை எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து அந்த பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரு சில நாட்கள்ல, அதாவது பொங்கல் முடிந்து ஒரு சில நாட்களில் அவர்கள் இருவரும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அதிகாரப்பூர்வமாக இணைவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகின்ற 9ஆம் தேதி, அதாவது நாளை கடலூர்ல தேமுதிகவுடைய மாநாடு நடைபெற இருக்கிறது. மாநாட்டில் வைத்து கூட்டணி தொடர்பான நிலைப்பாட்டை பிரேமலதா அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் தொடர்ச்சியாக பாஜகவிடத்துல பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். அவர்களும் டிடிவி தினகரனும் கூட்டணியில் இணைவதற்கு தன்னுடைய சம்மதத்தை தெரிவித்திருப்பதாகவே தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆனால் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள் என்பது குறித்த அந்த பேச்சுவார்த்தையை நடத்திட்டு வராங்க. அவர்களுக்கான சில நெகோசியேஷன் இருக்கு. அதையும் பாஜக தலைவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில ஈடுபட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையெல்லாம் சுமூகமாக முடிவடைந்தால் வருகின்ற 23ஆம் தேதியே அனைத்து தலைவர்களும் ஒன்றாக மேடையேறுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.